பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: நுழைவு கட்டணம் இல்லை, இலவசம். ஆதார வசனம் 2 தீமோத்தேயு 2:11. இந்த வார்த்தை உண்மையுள்ளது. என்னவெனில், நாம் அவரோட கூட மரித்தோமானால் அவரோட கூட பிழைத்திருப்போம். அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். தேவ வெளிப்பாடு பெற்றவர்கள். இயேசு சிலுவையில் மரித்ததை சர்வலோகமும் அவர் சிலுவையில் வெற்றி சிறந்தார் என்று இந்த வினாடி வரை ஆராதிக்கிறார்கள், பாடுகிறார்கள். ஜீவனை விட்டது எப்படி வெற்றியாகும்? மரித்தது எப்படி வெற்றியாகும்? சரீரம் முழுவதும் நொறுக்கப்பட்டு கிழிக்கப்பட்டது எப்படி வெற்றியாகும்? மனுமக்களை இழந்த தேவன் தம் மகிமையை, தன் பெலத்தை, நாம் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் அவர் நம்மை தம்மை மகிமை தன் பெலன் என்றே சொல்லுகிறார், திரும்பவும் பெற்றுக்கொள்ளவும் தம் மக்கள் பாவ இருளிலேயே உழன்று பின் அதனாலேயே மரித்து பாதாள இருளுக்குள்ளே நிரந்தரமாக நியாயத்தீர்ப்பு அடைந்து தள்ளப்படுவதை பிதா விரும்பவில்லை. தன்னோடு இணைத்து கொண்டு நித்திய ஜீவனை அடைந்து யுக யுகமாய் தன்னோடு வாழ வேண்டும் என்பதே அவரது விருப்பம். இதற்கு அவரே தாம் போட்ட சட்டத்தை, தீர்ப்பை வளைக்க மாட்டார். அதற்கு பரிகாரமாக அதை தீர்த்து முடிக்க, மொத்த கடனையும் கொடுத்து முடிக்க தம் ஒரே பேரான குமாரனை பூமிக்கு அனுப்பினார். பலிகேடாவாக குற்றமற்ற இரத்தம் சிந்தப்பட வேண்டும். இந்த பூமியிலே அனுப்பின உடனே பலியாக கொடுக்கப்படவில்லை. அநியாயம், அக்கிரமம், பாவ இருள் நிறைந்த உலகத்திலே 33 ஆண்டுகள் வாழ அனுமதித்தார். எந்த பாவ இருளும் இயேசுவை தீண்ட முடியவில்லை. வெளிச்சம் அவருடன் தங்கிற்று. 3 வருடங்கள் பிதாவின் ராஜ்யம், தேவ ராஜ்யம், பரலோக ராஜ்யம், இதன் மகிமையை பேசி இந்த ராஜ்யத்துக்கு வருவதற்கு எதை தூக்கி எறிய வேண்டும், எதை எடுக்க வேண்டும், எப்படி அடைய வேண்டும், அத்தனை ஊராக பட்டணமாக பேசி வந்தார். மக்களுக்கு விடுதலை கொடுத்து வந்தார், நோய்களிலிருந்து, பிசாசுகளிலிருந்து. தன்னையும் தன்னை அனுப்பின அந்த ஒன்றான மெய் தேவனை விசுவாசிப்பதே, விசுவாசத்தில் நிலைத்திருப்பதே விடுதலைக்கு வழி, வேறு வழி இல்லை என்பது திட்டமாக, தீர்க்கமாக கூறிக்கொண்டே வந்தார். 12 அப்போஸ்தலர்களை உருவாக்கினார். ஏராளமான சீஷர்களை உருவாக்கினார். இறுதியில் தன் வேலை வந்ததும், பிதா குறித்த நேரம் அதை அறிந்ததும் தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார் தன் ஜீவனை. இது பிதாவின் சித்தம், திட்டம். யாரும் இவரிடமிருந்து ஜீவனை பறித்து கொள்ள முடியாது. இவராகவே முழு மனதோடு அநேகருடைய விடுதலைக்கு கொடுத்தார். 3ஆம் நாள் திரும்ப பெற்றுக்கொண்டார். இது நடக்க வேண்டியது நடந்து ஏறிது. பிதா திட்டம் போட்டது, சித்தம் முழுமையாக நிறைவேற்றி கொடுத்தார். அதுதான் வெற்றி. அதுதான் சிலுவையில் வெற்றி சிறந்தார். நாமும் எப்பொழுதெல்லாம் அவருடைய சித்தத்தை செய்து முடிக்கிறோமோ, அவர் விரும்பியதை செய்து முடிக்கிறோமோ, அது நம் வாழ்விற்கு வெற்றி. இந்த நித்திய ஜீவனை அடையும் மருந்து, ரட்சிப்பை அடையும் மருந்து, என்றென்று பிதாவோடு இங்கேயும் பரத்திலும் ஜீவிக்க அனுமதித்த இந்த ஒப்பற்ற மருந்தை எப்படி எடுக்க வேண்டும் என்பதை ஆவியானவர் ரோமர் 10:9-10 பதிவு செய்துள்ளார். ஆம், நாம் அப்படியே பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைக்க இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டது போல, பின் உயிர்த்தது போல தண்ணீர் ஞானஸ்நானம், பின் ஆவியின் அபிஷேகம் பெற்றோம். ஓகே, இதுவரை புரிந்தது, சரியானது தான். இனி என்ன? இதுதான் செய்தி. ரட்சிக்கப்பட்டவுடன் நாம் பரமேறி செல்லவில்லை. இங்குதான், இந்த பாவ உலகத்தில் தான் வாழ்கிறோம். நம்மை தனியாக பிரித்து ரட்சிக்கப்பட்ட ஜனத்திற்கு என்று ஒரு உலகம் அவர் கர்த்தர் பிரித்து எடுத்து வைக்கவில்லை, தடுப்பு சுவர் போடவில்லை. நம்மை இங்கே உலகத்திற்கு உள்ளே வைத்ததன் நோக்கம், நாம் பிழையின்றி, தீங்கின்றி, ஆரோக்கியமாக, சமாதானமாக, செழுமையாக, சாட்சியாக வாழ வைத்து இயேசுவின் அன்பை, தியாகத்தை சொல்லியும் சொல்லாமல் நம் வாழ்வின் மூலமாக உலகத்தை இம்பேக்ட் பண்ணி அவர்களும் இந்த ஒப்பற்ற வாழ்விற்கு வர வளைக்கவே நாம் இங்கே இருக்கிறோம். நம்மளை அனுமதித்திருக்கிறார். அதற்காகத்தான் நாம் இருக்கிறோம். இது எல்லார் மேலும் விழுந்த கடமை. இயேசுவை விசுவாசித்தால் மட்டும்தான் ரட்சிக்கப்பட முடியும். இதில் வேடிக்கை என்னவென்றால், ரட்சிக்கப்பட்ட பின், தெய்வ குடும்பத்தில் சேர்ந்த பின் நமக்கு எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும், வரும் என்று தவறான ஒரு புரிதல் உண்டு. ஆளுகை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். உயர்ந்த வாழ்வு வாழ ஆசைப்படுகிறோம். தவறே இல்லை, கண்டிப்பாக ஆசைப்பட வேண்டும். இது தேவ சித்தம்தான். அதற்குத்தான் இயேசு மரித்து சம்பாதித்து வைத்திருக்கிறார்.
2 கொரிந்தியர் 1:20 சகலமும் இயேசுக்குள் ஆமென்றும் ஆமென்றும் இருக்கிறது ஆசீர்வாதங்கள். ரட்சிப்பிற்காக நாம் எதையும் செய்ய முடியாது, செய்ய அவசியமில்லை. இது முற்றிலும் இலவசம். இலவசமாய் கொடுத்தால்தான் பெற்றுக்கொள்ள முடியும். அதனுடைய விலைக்கரைத்து பிதாவானவர் தம் குமாரன் மூலமாக செலுத்திவிட்டார், எல்லாருக்குமாக. இதை நாம் விசுவாசிக்க வேண்டும், அவ்வளவுதான். பின் நாம் வாழும் இந்த வாழ்விற்கு இந்த உலகத்திலிருந்து எதையும் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடாது. அவருடைய முறைமைகள், பழக்க வழக்கங்கள். நாம் தெய்வ குடும்பத்தை சார்ந்தவர்கள். நமக்கு இன்று ஒரு புரோட்டோகால் உண்டு. நமக்கு ஆலோசனை கொடுக்க ஆவியானவர் உண்டு, வழிகாட்ட ஆவியானவர் உண்டு. வேதம்தான் நமக்கு எல்லாம். இதை அடைய முடியாது. நம் சுயமே நமக்கு எதிரியாக நிற்கிறது, நம் மனமே நமக்கு எதிரியாக நிற்கிறது. ஏன்? நம்முடைய பார்வை மேலே பார்க்காமல் கீழே பார்க்கிறோம், உலகத்தை பார்க்கிறோம். நமக்குள் இருக்கும் ஆவியானவர் அவருக்கு செவி கொடாமல், கீழ்ப்படியாமல், அவரோடு இணைந்து நடக்காமல் உலகத்தின் வழிகள், யோசனைகளை எடுக்கிறோம். இதுதான் பிரச்சனை. உலகத்திற்கு ஆலோசனை கொடுக்க வேண்டிய நாம், சாட்சியாக சொல்ல வேண்டிய நாம், அவர்களை இம்பேக்ட் பண்ண வேண்டிய நாம் மாறுதலையாக நடந்து கொண்டிருக்கிறோம். இது சிலுவையில் அறையப்பட வேண்டும். இவைகளெல்லாம் சிலுவையில் அறையப்பட வேண்டும். இவைகள் மரிக்க வேண்டும். நமக்குள் இருக்கிற அந்த வேண்டாத காரியங்கள் மரிக்க வேண்டும். இதைத்தான் ஆமோஸ் தீர்க்கதரிசி மரித்தால் பிழைப்பீர்கள் என்றான் ஒரே வரியில். உலகத்தார் சிந்திப்பது போலவே நாம் சிந்திப்பது, உலக வழக்கம் நமக்குள்ளே. நாம் யார் என்பதையும் மறந்து, நமக்கென்று புரோட்டோகால் உண்டு என்பதை அதையும் மறந்து, உலகத்தார் போலவே வாழ்ந்து, ஆனால் ஆசீர்வாதம் மட்டும் கர்த்தர் சொன்ன வாக்கு அத்தனை நிறைவேற வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எத்தனிப்பது. இது கூடாத காரியம். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஒருத்தரை நிராகரித்து தான் ஆக வேண்டும். தினமும் நான் சாக வேண்டும் உலக வழக்கத்திற்கு. பவுல் சொல்வதை பாருங்கள். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆகிலும் நான் பிழைத்திருப்பது இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் மாம்சத்தில் பிழைத்திருப்பது இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என்கிறார். நாம் இப்படி இருக்க வேண்டும். இதுதான் சத்தியம். பவுலை போல நாம் வேத பகுதி எழுத வேண்டும் என்பதில்லை. ஒவ்வொருவருக்கும் அழைத்த அழைப்பு, நோக்கம், தேவ சித்தம் உண்டு. அதை நிறைவேற்றினால் போதும். அது ஆவியானவரை சொல்லுவார், வழி நடத்துவார். பேசிக் வாழ்வு நாம் யாவருக்கும் ஒன்றுதான். நமக்கு ரோல் மாடல் இயேசுதான். 1 கொரிந்தியர் 15:37 பவுல் இப்படி பதிவு செய்துள்ளார், நான் அனுதினமும் சாகிறேன் என்று. அவருக்கு எவ்வளோ பெரிய ஒரு அப்போஸ்தலர், பிரசங்கியார். அவர் சொல்லுகிறார், நான் சாகிறேன். இதன் பொருள் என்ன? உலக வழக்கை நாம் உதறி வேட்ட வேண்டியதை கோபம், ரோசம், ஆர்கியூமெண்ட் பண்ணுதல், விதண்டாவாதம் பேசுதல், உலகத்தார் போல பேசுதல், நடத்தல், இவை தினமும் உதறுகிறேன் என்கிறார். முடியவில்லை என்கிறார். படித்து பாருங்கள் ரோமர் 7. ஆனால் முடியவில்லை, நான் செய்கிறேன். உதாரணமாக சொல்கிறேன். ஒருத்தர் மன்னித்து விடுங்கள், ஆண்டவர் உங்களுக்குள்ளே உணர்த்துகிறார். முடியவில்லை, ஆனால் சாகரம் போல் இருக்குது. சொல்லிட்டாரு, ஆண்டவர் சுற்றிக்கிட்டே இருக்கிறார். மன்னித்து விடுகிறீர்கள். அவர்களோடு நீ கூப்பிட்டு பேசு என்கிறார். ஐயோ, இது உயிர் போல மாதிரி இருக்கிறதே, பேச வேண்டும். அதுதான் சாவுது. இதை விடவே முடியலை, ஆனால் விட்டுத்தான் ஆக வேண்டும். அதுதான் சாவுது. இயேசு ஒரு நாள் இயேசு நம்மளை பார்த்து சொல்கிறார், ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு பின்பற்ற கடவன். நாம் எல்லாவற்றையும் சிலுவையில் அறைந்து விட்டோம் என்று அறிக்கை செய்கிறோம். இல்லையே, தலை தூக்குதே, மறுபடியும் அது முளைத்து வருகிறது. வேரோடு பிடுங்கி எறிய வேண்டும். வேரோடு பிடுங்கி எறிந்தினால்தான் அது மறுபடியும் வராது. அதனால தான் கசப்பின் வேர் உள்ளே இருக்க வேண்டாம் என்று வேதம் சொல்லுகிறது. உலகத்தாறு போல ரொம்ப நேரம் அரட்டை அடிப்பது, கிண்டல் கேலி பேசுவது, சினிமா பார்ப்பது, சந்தோஷமாக இருக்க வேண்டாம் என்று சொல்ல ஆண்டவர் சொல்கிறார், மகிழ்ச்சியாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று. ஒருவரை கிண்டல் செய்ததால் சந்தோஷம் வருங்கிறது தவறு. ஒரு தள்ளப்பட்ட உணவு, தள்ளப்பட்ட பானம் எடுக்கக்கூடாது. பொய் சாட்சி, குறுக்கு வழியை சம்பாதிப்பது, நீதியை புரட்டுவது, எத்தனையோ காரியங்கள். இதற்கு நாம் மரிக்க வேண்டும், சிலுவையில் அறைய வேண்டும். அதனால் தான் நான் ஆமோஸ் சொன்னால், மரித்தால் பிழைக்கலாம், மரித்தால் நாம் பிழைக்கலாம். அவரோடு நம்ம எப்படி இயேசு ஆளுகை செய்தாரோ அதே போல் நாம் ஆளுகை செய்யலாம். எப்பொழுது? அவர் எப்படி சகித்து கொண்டார். காரி துப்பினார்கள். நீ தேவனுடைய குமாரனாக இருந்தால் இறங்கி வா, நான் உங்களை விசுவாசிக்கிறேன் என்றார். இறங்கி வந்தாரா? சகித்து கொண்டார். அறைந்தார்கள், துப்பினார்கள். எங்கே சொல்லுவாக்கலாம், யார் அறைந்தது என்று கேட்டார்கள். அத்தனையும் சகித்தார். அப்படி நம் வாழ்வில் நாம் சகிக்க வேண்டும். சகித்தால் நாம் இயேசுவை போல ஆளுகை செய்யலாம்.
நிச்சயமாக செய்யலாம். அவருடைய கற்பனைப்படி நடக்கும்போது செழுமை, உயர்வு இவைகளை எவரும் தடுக்கவே முடியாது. உங்களுக்கு வந்தே தீரும். அது நமக்கே சொந்தம். இதை அடைய முடியாதபடி தடுப்பதற்கு எந்த சக்தியும் கிடையாது. ஆதியிலே ஆதாம் ஏவாள் செல்வாக்கை, ஆளுகை இழந்தார்கள். ஏன்? கீழ்ப்படியாமை மட்டுமல்ல, அவர்கள் தங்களுடைய சுயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். சத்தியம் என்று ஒன்றுதான், இது காலத்திற்கு தகுந்தால் போல் மாறுவதில்லை. சகலத்தையும் பெற்றுக்கொள்ள கதவு திறக்கப்பட்டு விட்டது. நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம், உள்ளே வந்து விட்டோம், கதவு திறக்கப்பட்டு விட்டது, வந்து விட்டோம். ஆசீர்வாதத்தின் மத்தியில் தான் இருக்கிறோம். உள்ளே இருக்க அனைத்து நம்முடையது தான். இதை அனுபவிக்க பரலோகம் சொல்லும் யோசனை தான் முதன்மையானது, அது இறுதியானது. மறிக்க வேண்டியவர்களுக்கு மறிக்க வேண்டும், சகிக்க வேண்டியவர்களுக்கு சகிக்க வேண்டும். அப்பொழுது உயர்ந்த வாழ்வும் வாழலாம், ஆளுகையும் செய்யலாம். காது உள்ளவன் கேட்க கடவன். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். தகப்பனே, பரமவாசல் இருக்கும் வழி நெருக்கம்தான். இடத்திற்கு நாங்கள் கைவீசி கொண்டு நடக்க முடியாது. இடப்புறம் வலப்புறம் குத்தத்தான் செய்யும். அடக்க ஒடுக்கமாக ஆவியானவருடைய யோசனை வழிகாட்டுதன்படி முன்னிலைப்படுத்தி அதன்படி நடக்க வேண்டும். புரிந்து கொண்டோம். சுயத்தை பின்னுக்கு தள்ளி கற்பனைப்படி நடக்க விருப்பம்தான். அளவில்லாத கிருபைதார் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு உலக விசாலமான வாசல், இதில் நுழையாமல் கட்டளையின் வாசல் வழியாக செல்ல முயற்சி தினமும் எடுப்பேன். ஆமேன். அல்லேலூயா.